ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டைமண்ட் ஹெட் விசஸ் 4 ஃபைட் பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்க? இந்த ஃபைட் பேட்டில் சீரிஸை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றனால தரமான எலிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏலியன் கிட்ட இருக்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம டைமண்ட் ஹெட் கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுகிட்ட கிறிஸ்டல் பாடி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால கிறிஸ்டலை மேனிபுலேஷன் பண்ண முடியும். லைக் இந்த ஏலியனால கிறிஸ்டலை வெப்பனாவும் யூஸ் பண்ண முடியும், டிஃபெண்டருக்கு ஷீல்டாவும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் பக்கத்துல இருந்து தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதை புல்லட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். எக்ஸெட்ரான்னு இவரால் எந்தெந்த ஷேப்புக்கெல்லாம் கிறிஸ்டலை யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. மெயின் பவர் அப்படின்னு இந்த ஏலியனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஜென்ரேஷன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ரீஜென்ரேஷன் பவரும் இருக்கு. ஆனால் லிமிட்டட் தான். ஓவர் எக்ஸ்ட்ரீமா அடி வாங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதான் ரீஜென்ரேஷன் பண்ணாலும் இவரை காப்பாற்ற முடியாது. இந்த ஏலியன் கிட்ட வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன், சானிக் அட்டாக், அப்புறம் பெரிய பெரிய அடி டைரக்ட் அட்டாக்லாம் பெருசாக வாங்குச்சு அப்படின்னா இந்த ஏலியனால சஸ்டெயின் பண்ண முடியாது. அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே நம்ம 4 ஏலியன் கிட்ட வந்தோம் அப்படின்னா தலைவன் கிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜ் 4 கையே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த ஏலியனுக்கு. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேற லெவலில் சண்டை போடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் கிட்ட ஹை டியூரபிலிட்டி இருக்கும். இந்த ஏலியனால ஷாக் வேவ்ஸ் அட்டாக் யூஸ் பண்ண முடியும் கிளாப் பண்ணுறது மூலியமா. நல்லா இருக்குல்ல? இந்த ஏலியன் கிட்ட வீக்னஸ் என்ன அப்படின்னா லாங் ரேஞ்ச்லேருந்து அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஷார்ப்பாக இருக்க வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இந்த ஏலியனுக்கு டேமேஜ் ஆகும். பேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஆர்ம்ஸில் நம்ம டைமண்ட் ஹெட்டை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பக்கத்தில் வச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைமண்ட் ஹெட்டுக்கு ஏகப்பட்ட அடி விழும். ஈஸியாக டிஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஒருவேளை நம்ம டைமண்ட் ஹெட் 4 ஆர்ம்ஸை பக்கத்தில் வர விடாமல் லாங்லேருந்து அட்டாக் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது டைமண்ட் ஹெட் வின் பண்ணுறதுக்கு. என்னதான் கிளாப் பண்ணி ஷாக் வேவ் அட்டாக்ஸ்லாம் 4 ஆர்ம்ஸ் கொடுத்தாலுமே ஒரு லிமிட்டட் ரேஞ்சுக்கு இருக்க வரைக்கும் ஓகே. அதுவே நம்ம டைமண்ட் ஹெட் லிமிட்டட் ரேஞ்ச்லாம் இல்லை, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அக்யூரேட்டாக அடிக்க முடியும். கிறிஸ்டலை மேனிபுலேட் பண்ணுறது மூலியமா 10க்கு 6% ஆஃப் சான்சஸ் டைமண்ட் ஹெட் வின் பண்ணுறதுக்கும் 4% ஆஃப் சான்சஸ் 4 ஆர்ம்ஸ் வின் பண்ணுறதுக்கு இருக்குது லாங் டிஸ்டன்ஸில் ஃபைட் பண்ணும்போது. அதுவே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டோ இல்லை ரொம்ப கிட்ட இருந்து ஃபைட் பண்ணால் 10க்கு 7% ஆஃப் சான்சஸ் 4 ஆர்ம்ஸுக்கும் அண்ட் 3% ஆஃப் சான்சஸ் டைமண்ட் ஹெட்டுக்கும் இருக்கும்.